ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அகோரிகள் பிணங்களை சாப்பிட்றாங்க, பிணங்களோடு உடலுறவில் ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து நம்ம கேட்டுட்டு வரோம். அதை நேரடியாக பார்த்தேன் அப்படின்ட்டு மலாய்க்கா அவர்கள் சொல்கிறாங்க. சமீபமாக அகோரி கலையரசன் அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ இது நிறைய திரும்ப திரும்ப இதை கேள்விப்படும் பொழுது ஏன் இப்படி பண்ணுறாங்க? சாப்பாடாக கிடைக்கல, அதை எதுக்கு போய் சாப்பிடணும் அப்படின்ட்டு மலாய்க்கா திருநங்கை சகோதரி கிட்ட ஒருத்தர் கேட்டார். ஸோ அவங்க அதனால் என்ன நன்மை அப்படின்னு கேட்கும்போது, அது ஒரு அதிசயம் இல்லையா, அது ஒரு மிராக்கிள் இல்லையா? மனிதனால் வேறு எதையாவது இறந்ததை சாப்பிட முடியுமா? அல்லது மனித கறியைத்தான் வேறு யாராவது சாப்பிட முடியுமா? டயரியா போகாதா? ஆனால் அவங்களுக்கு அது ஒன்றுமே ஆகிறதில்ல, அது காசியில் மட்டும்தான் அது முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அகோரிகள் ஏன் இந்த மாதிரி பிணத்தை சாப்பிட்றாங்க, பிணத்தோடு உடலுறவு கொள்வது, உடம்பெல்லாம் விபூதி அல்லது சாம்பலை பூசிக்கிறது, இதெல்லாம் அவங்க ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ரகசியத்தை நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் அகோரிகளை பற்றி அதிகமாக பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம் சமீபமாக நாட்டுப்புற கலைஞர் கலையரசன் அவர்கள் திடீர்னு அகோரியாக மாறினதும், அதற்கு ரஜினி அம்மாள் மற்றும் மலாய்க்கா போன்றவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததும். ஸோ இப்போ அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறத நிறுத்திட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, திருநங்கை சகோதரியே ஒருத்தங்க பவிதா ரோஸ்ன்றவங்க அவ்வளவு தைரியமாக பேசுனது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே கலையரசனுக்கு எதிராக குரல் கொடுக்கும்போது அவங்க கலையரசன் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்கிறது அருகதை யாருக்குமே கிடையாது. இப்போ உங்களுக்குள்ள காளி வரா அல்லது காளி காட்சி கிடைக்குது அப்படின்னா அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது எப்படி மற்றவர்களுக்கு தெரியும்? இப்போ மலாய்க்கா கூட தான் சொல்கிறாங்க, எனக்குள்ளே காளி வராங்க, நான் அருள் வாக்கு சொல்கிறேன்றாங்க. ரஜினி அம்மா சொல்கிறாங்க. இப்போ ரஜினி அம்மாக்குள்ளே வராங்கன்றது மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? அதை நிரூபிக்கவா முடியும்? இவங்க 2 பேர், ரஜினி அம்மாவும் மலாய்க்காவும் இங்கே இருக்கிறவங்களும் உண்மையான அகோரியா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஜட்ஜா என்ன? ஸோ அவங்களே என்ன பண்ணுறாங்க, அவங்க மட்டும் என்ன மண்ணை பொண்ணாக ஆக்குறாங்க? நம்பிக்கை உள்ளவங்க அவங்கக்கிட்ட போகிறாங்க, அவங்க ஜஸ்ட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க. பிரார்த்தனை பண்ணும்போது சரியானா திரும்பி போகிறோம், இல்லைன்னா விட்டு போகிறோம். ஸோ இதில் இன்னொருத்த தப்புன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, குறிப்பாக திருநங்கைகளுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான இடம்னு சொல்லலாம் குவாகம். அங்கே தான் குவாக திருவிழா நடக்கும். அங்கே எல்லோரும் வருவாங்க. அங்கே பயங்கர கூட்டம் வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த இடத்துல பாலியல் தொழிலும் பயங்கரமாக அன்னைக்கு அந்த திருவிழா அப்போ நடக்கும். ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லா திருநங்கைகளும் வர்றதுனால ஒரு பெரிய காண்டம் பாக்ஸே வரும். ஸோ அதெல்லாம் இனி நடக்காது, இனி நாங்கள் நடக்க விட மாட்டோம் அப்படின்னு இந்த பவிதா ரோஸ் திருநங்கை சகோதரி சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ ஏன்னா இப்போ அந்த கலையரசனுடைய மனைவி தான் மலாய்க்காவுக்கு பதில் சொன்னாங்க. ஸோ அதை சொன்னோடனே எல்லோரும் திருநங்கைகள் எல்லாம் கும்பலாக சேர்ந்துட்டு கலையரசனை நீ ஒரு ஆம்பளையே கிடையாது, இன்னும் ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருப்பவர்கள் மத்தியில் திருநங்கையாக இருந்துக்கிட்டே அவங்க செய்கிற தவறை தைரியமாக எடுத்து சொல்கிறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப தைரியம் வேணும். ஸோ அவங்க குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. தமிழக அரசு மற்ற எல்லா மாநில மத்திய அரசுகளுக்கு அவங்க வைக்கிற கோரிக்கை என்னென்னா, நீங்கள் போர்டு வைங்க, எல்லா கடையிலும் இங்கே திருநங்கைகளுக்கு பிச்சை போட மாட்டோன்னு போர்டு வைங்க, பஸ்ஸில் ஃப்ரீயாக ஏறக்கூடாதுன்னு போர்டு வைங்க. ஏன்னா டிக்கெட் இல்லாமல் பஸ்ஸில் ஏறுனா அது க்ரைம் இல்லையா? அவங்க பிச்சை எடுக்கிறதுக்காகவே வராங்க. ஸோ அது தப்பு. அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு வேறு வழி இல்லாமல் நிறைய பேர் முழிக்கிறாங்க. குறிப்பாக அந்த தலைமை அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கட் பண்ணிட்டாலே திருநங்கைகள் முன்னேறிடுவாங்க. அவங்கள முன்னேற விடாமல் பண்ணுறதே திருநங்கைகள் தான் அப்படின்னு சொன்னதெல்லாம் யாருமே யோசிக்க முடியாத ஒரு விஷயமாக இருந்தது. அதாவது அவங்க பரிதாபமாக பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பாலின வேலை, பாலியல் தொழில் செய்கிறது, இதெல்லாம் மற்றவர்களை மாதிரி அவங்களுக்கும் நீங்கள் தண்டனை கொடுக்கணும். ஏன் அவங்களுக்கு மட்டும் எக்ஸப்ஷனாக இருக்குது? ஸோ அதனால தான் அதை பயன்படுத்திக்கிட்டு மற்றவர்கள் அவங்கள காசு கறக்கும் ஒரு மிஷினாக பயன்படுத்துகிறாங்க.
ஸோ இதெல்லாம் நீங்கள் தடை பண்ணிட்டாலே அவங்க வேலை செய்வாங்க. யார் சொன்னால் அவங்க வேலை செய்ய மாட்டாங்கன்ட்டு? அதேமாதிரி அவங்கள தான் குடும்பத்திலே வச்சுக்க மாட்டுறாங்கன்னா, குடும்பத்தில் 10 பேரை கூப்பிட்டு வந்தால் எந்த குடும்பத்தில் வச்சுக்குவாங்க? இப்போ நானும் குடும்பத்தில் தானே இருக்கிறேன். ஸோ ஒழுங்காக இருந்தால் எல்லோரும் ஒழுங்காக தான் வச்சுப்பாங்க அப்படின்னு பயங்கரமான கருத்து சொல்லியிருந்தாங்க. கமெண்ட்டில் வந்து அவ்வளவு ஆதரவு அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு சல்யூட் சொல்லிவிட்டு நாம் இந்த டாபிக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னா, அவங்க வந்து பிணத்தை சாப்பிட்றாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்து அகோரிகள் எல்லோருமே அப்படி ஓரளவு ஸ்லைட், அதாவது அகோரினாலே ஒரு பயங்கரமானவர்கள் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து ஜென்ரலாகவே இருக்குது. அது நான் கடவுள் படம் வந்த பிறகு அது இன்னும் அதிகமாக தான் ஆச்சு. ஸோ அதன் மூலமாக தான் அந்த அகோரிகளை பற்றி அதிக க்யூரியாசிட்டி வந்தது. ஸோ அப்போ இந்த கலையரசன் அவர்கள் வந்த உடனே இன்னும் எல்லாருடைய பார்வையும் அவங்க பக்கம் வருது. வரும்பொழுது அது பொறுக்காமல் பிஸ்னஸுக்கும் போட்டியாக வந்துடக்கூடாதுன்றதுக்காக சில திருநங்கைகள், ஜோசியர் இவங்க எல்லாம் வந்து எதிர்த்து குரல் கொடுத்தாங்க. ஆனால் எல்லோரும் கோபப்பட்டாங்க, அவரை பயங்கரமாக நக்கல் பண்ணாங்க. ஆனால் கலையரசன் வந்து ரொம்ப ரொம்ப டீசெண்டாக, அவங்க மனைவி கூட கொஞ்சம் கோபப்பட்டால் கூட டீசெண்டான வார்த்தையை தான் பயன்படுத்தியிருந்தாங்க. ஆனால் அந்த ஜோசியர் ராம்ஜி அவங்களாம் பேசின விதம் வந்து அகங்காரத்தின் உச்சத்தில் இருந்தது. ஸோ அவங்க பேசுறது ரைட்டு தப்புன்றதை மீறி அந்த அகங்காரம், நக்கல், நையாண்டி இதெல்லாம் இருந்தது. அப்படிலாம் பார்த்தா எதையுமே நிரூபிக்க முடியாது இல்லையா? உள்ள அகோரின்னு எப்படி நிரூபிக்க முடியாதோ அதேமாதிரி உங்களுக்குள்ளே காளி வராங்க, அம்மன் வந்து அருள் வாக்கு சொல்கிறாங்க, ஜோசியம் ரைட்டுனே முதல்ல எப்படி நிரூபிக்க முடியும்? இல்லை, எதையுமே நிரூபிக்க முடியாது. நம்பி வர்றவங்களுக்கு பலிச்சா போகிறாங்க. பவிதா ரோஸ் சகோதரி சொன்ன மாதிரி, இல்லாட்டினா போயிட போகிறாங்க, அவ்வளோதான். அது இந்து மதத்தில் அது ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ அதில் ஒருத்தர் இன்னொருத்தரை குற்றம் சொல்கிறது இது ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி கைத்தட்டி காசு வாங்கிறது, குறிப்பாக இந்த கல்யாணம் நடக்கிற இடத்துல நீ 10,000 ரூபா கூட இல்லாட்டினா நீ நாசமாக போயிடுவ அப்படின்னு திருநங்கை மிரட்டி 10,000 ரூபா வாங்குறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. நிஜமாக அப்படி நடக்குதா, எந்த இடத்துல நடக்குதுன்னு தெரியல. பட் வடநாட்டில் வந்து கூப்பிட்டே வந்து காசு கொடுப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் இப்போ எப்படின்னு தெரியல. ஸோ அதில் பெரிய மித்து ஒன்று உடைச்சாங்க. ஏன்னா திருநங்கைகள் சொன்னால் பலிக்கும் தானே அந்த ஆசீர்வாதம் அப்படின்போது, எப்படி நீ காசு கொடுக்கலாம் நீ நாசமாக போயிடுவேன்னு சொல்கிற, அதே வாயை வச்சுட்டு வாழ்த்துனா அது பலிக்குமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. குறிப்பாக அந்த பேட்டிக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா ரஜினி அம்மா, மலைக்கா இவங்க எல்லாமே கலையரசனை பற்றி பேசுகிறத நிறுத்திட்டாங்க. அவங்க கேட்டால் கூட பேசுகிறத அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அகோரிகளுக்கு வருவோம். ஸோ அகோரிகள் பண்ணுறதெல்லாம் ரைட் அப்படின்னு நாம் வந்து நியாயப்படுத்தலை. பட் ஆனால் அதே நேரத்தில் ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது போடுறோம். அது என்ன அப்படின்னா, அவங்க பிணத்தை சாப்பிட்றாங்க அப்படின்னும் போது அவ்வளோ கொடூரமானவர்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அவங்க வந்து நல்ல ருசியாக சாப்பிடணும் அப்படின்னு நினைத்தால் அவங்க முதல்ல அகோரியாகவே போய் இருக்க மாட்டாங்க. இல்லை, வீட்டிலே உட்காந்துட்டு சிக்கனு மட்டனு வறுத்து இந்த மாதிரி ருசியாக எல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ அவங்க பிணத்தை சாப்பிடுவதன் நோக்கம் அது கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். அதேமாதிரி பிணத்தோட உடலுறவு கொள்கிறாங்க அப்படின்னு ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்காங்க, கலையரசன் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது ஒருவேளை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவங்க அந்தளவுக்கு காமவெறி பிடித்தவர்களா அப்படின்னா, அப்படி காமவெறி பிடித்தவர்களாக இருந்தால் அவங்க அகோரியாக இருக்க தேவையில்லை இல்லையா? அவங்க வந்து திருமணம் செஞ்சுட்டு போய் வாழ்ந்துருக்கலாம் எல்லோரையும் மாதிரி. இன்னும் கேட்டிங்கன்னா கலையரசனே ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், அங்கே எல்லோரும் கஞ்சா அடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறதுக்காக நம்ம இங்கே வந்தோம், சிவனை தேட தானே வந்தோம், அதுக்கு எதுக்கு கஞ்சா அடிக்கிறோம் அப்படின்னு கேட்டார். ஸோ அது யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ ஒரு விதத்தில் வந்து கஞ்சா அல்லது ஒரு சில ட்ரக்ஸு சாப்பிடுவதன் மூலம் புலன்களை வந்து ஒரு மறுத்து செய்கிறது. இதன் மூலமாக, ஏன்னா அவங்க காமம் இல்லாமல் இருக்க போகிறாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ட்ரக் யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக அந்த ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கடவுளே சொல்லியிருக்கார். ஆனால் இது உண்மையில் காமத்தை வெல்லக்கூடியதா? கிடையாது. இது ஒரு மருந்துனால தானே. இப்போ மருந்துனால காமத்தை தோன்ற மாதிரி மருந்துனால காமம் இல்லாமல் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஸோ அப்போ எதுக்கு பிணத்தை சாப்பிட்றாங்க அப்படின்னா, ஒன்று பிணம் அப்படிங்கிற, அதுவும் பச்சையாக சாப்பிட்றாங்க இல்லையா, சமைச்செல்லாம் சாப்பிட்றது கிடையாது. அப்போ அந்த பிணத்தை சாப்பிடுவது வந்து எந்த கறியை சாப்பிட்டாலுமே நல்லா இருக்காது. ஸோ பிணத்தை சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? பச்சையாக சாப்பிடும்போது கண்டிப்பாக கொமிட்டிக்கிட்டு தான் வரும். அவங்களுடைய லட்சியமே அதுதான். அவங்க வந்து உயிர் வாழணும், சாப்பிடணும், ஆனால் அதுக்கும் அடிமை ஆகிடக்கூடாது.
அதனால் பிணத்தை அவங்க சாப்பிட்றாங்க. ஏன்னா மற்ற விலங்கையெல்லாம் கூட சாப்பிடுவாங்க, இருந்தாலும் பச்சையாக சாப்பிட மாட்டாங்க. பட்டு மனித பிணத்தை வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க இல்லையா? ஸோ அதாவது கொன்று சாப்பிட்றது கூட நடந்துருக்குது. அது பாய் ஃப்ரெண்டை கொலை பண்ணுறது, கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ணுறது, அந்த உடம்பு வெளியில் தெரியக்கூடாதுன்றதுக்காக அதை கட் பண்ணி சமைச்சி சாப்பிட்றதெல்லாம் அப்பப்போ நியூஸில் வர்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே கொலை பண்ணி சாப்பிடல, ஏற்கனவே இறந்து கிடக்கிறது, அது இறந்து அந்த கங்கையில் அடிச்சுட்டு வருமா, அது எத்தனை நாள் பிணம்னு கூட தெரியாது. ஸோ அதை வந்து காளிக்கு நைவேத்தியம் படைச்சிட்டு சாப்பிடுவாங்களாம். ஸோ அதோடைய எய்ம் பார்த்திங்கன்னா இதுவாக தான் இருக்குது. அதேமாதிரி பிணத்தோட உடலுறவு கொள்வது வந்து, பிணத்தோட ஒருத்தன் உடலுறவு கொள்கிறான் அப்படின்னா, அதாவது காமவெறி பிடித்து பிணத்தோட உடலுறவு கொள்றதுன்னு ஒன்று இருக்குது, அது நிக்ரோஃபைல்னுவாங்க. அது வேறு. அது வந்து எப்படின்னா, இப்போ பிணத்தை புதைக்கக்கூடிய வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் காமவெறி பிடித்தவனாக இருந்தால் அவனுக்கு வந்து பிணத்தோட காமத்தில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்திக்கிறான். அது வந்து அவன் காமவெறியை தனிச்சிக்கிறதுக்காக. ஆனால் இங்கே இவங்க காமத்தை வெறுக்கிறதுக்காகத்தான் இங்கே வந்தே இருக்கிறாங்க இல்லையா? காமம் இந்த மாதிரி உலக விஷயமே இருக்கக்கூடாதுன்ட்டு. ஸோ அதையும் மீறி அவங்க காமத்தில் ஈடுபடுறாங்க பிணத்தோட அப்படின்போது, அதுவும் பழைய பிணம்தான் அடிச்சுட்டு வரும் இல்லையா? அதோடு அவங்க எப்படி காமத்தில் ஈடுபட முடியும்? ஸோ அப்போ அந்த காமத்தின் மீது அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அப்படி ஒருவேளை உண்மையில் ஈடுபட்டால் அதுதான் காரணமாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக பிணம் வந்து உயிரோடு இருக்கும்போதே உடம்பு நார தான் செய்யுது, இறந்த பிறகு எப்படி நாரும்? ஸோ அந்த நாற்றம் அது ஒரு பொணம்னு தெரியும். ஸோ அதோடு அவங்க காமத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வினாடியும் அது நான் பிணத்தோடு இப்போ ஈடுபட்டு இருக்கிறேன்ற அந்த உணர்வு இருக்கும். உண்மையில் அதோடைய லட்சியம் என்ன அப்படின்னா, மனிதர்களையே ஒரு பிணமாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா உண்மையிலே எல்லாருமே பிணத்தோடு தான் காமத்தில் ஈடுபடுறாங்க. ரெண்டு தான் இருக்குது, ஆத்மா ப்ளஸ் உடம்பு, ரெண்டும் சேர்ந்தது தான் மனிதன் சொல்கிறோம். ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதுதான் உயிர்னு சொல்கிறோம், அதனால தான் அங்கே போட்டு வைக்கிறோம். ஸோ அது வெளியில் போயிடுச்சுன்னா இது பிணம். அப்போ ஆத்மாவை பார்த்தா நம்ம காமத்தில் ஈடுபடுறோம், ஆத்மாவை பார்த்தா நம்ம காதலில் ஈடுபடுறோம் இல்லையா? அந்த வெளிப்புற சரீர கவர்ச்சியில் தான் மயங்குறோம். அப்போ ஆத்மாவை பார்க்கவே இல்லை. அப்போ நீங்கள் உண்மையிலே பிணத்தை தான் பார்க்குறீங்க. உண்மையிலே திருமணம் பண்ணி காமத்தில் ஈடுபட்டாலும் சரி, திருமணம் இல்லாமல் காமத்தில் ஈடுபட்டாலும் சரி, உண்மையிலே பிணத்தோடு தான் ஈடுபடுறீங்க. ஸோ இந்த விஷயம் அவங்க மைண்டில் ஆழமாக பதிந்து காமத்தின் மீது வெறுப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க பிணத்தோட காமத்தில் ஈடுபடுவது. ஆனால் இதன் மூலமாக கடவுளை அடைய முடியுமா அப்படிங்கிறதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதனால் என்ன மிகப்பெரிய விபரீத விளைவு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒன்று இன்ஃபெக்ஷன்லாம் ஆகும். ஸோ அது ஆச்சா இல்லையான்னு தெரியாது, ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு சீக்ரெட்டாக தான் இருக்குது. அடுத்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயம் நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, சாதாரண மனிதர் எல்லாரையும் மாதிரி இருக்கக்கூடியவர், குடும்பத்தில் இருக்கக்கூடியவர், மாமிசெல்லாம் கூட சாப்பிடுவார், ஆனால் பெருசாலாம் விரும்பி சாப்பிட மாட்டாராம். திடீர்னு ஒரு டைமு போய் ஒரு 2 கிலோ கறி வாங்கிட்டு வா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறார். இவருக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு 2 கிலோ கறி கேட்குறான் அப்படின்ட்டு, ஆட்டுக்கறி. ஸோ அப்போ அந்த 2 கிலோ கறியையும் அவரே செஞ்சு சாப்பிட்டாராம். எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுச்சான், இவ்வளோ கறி இவன் எப்படி சாப்பிட்றான், ஒரு மனிதனால் சாப்பிட முடியாது அப்படின்னு யோசிக்கிறாங்களாம். அப்படியே பயங்கரமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாராம். அந்த ஒரு மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா தினம் தினம் இந்த மாதிரி கறி. டக்குன்னு பார்த்தா சாப்பிட்றதே நிறுத்திட்டார், எதுவுமே சாப்பிட மாட்டார். ஏன் சாப்பிட மாட்டார் அப்படின்னா, எதை முன்னாடி எடுத்து வச்சாலும் அவருக்கு மனித பிணம் மாதிரி தெரியுதான், மனித பிணத்தின் நாற்றம் அடிக்குதான். ஸோ அவர் வந்து மனநலம் ஹாஸ்பிட்டலில் அவரை வந்து பார்த்தோம். ஸோ டாக்டர் வந்து என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க, ஜூஸ் ஏதாவது குடிங்க, ரொம்ப கம்பல் பண்ணி ஏதாவது ஜூஸ் குடிக்க வைக்கிறாங்க. அது கூட சும்மா கொஞ்சோண்டு குடிச்சிட்டு விட்டுறாரு. அப்படியே அவர் மாதக்கணக்காக இருந்து செத்து போயிடுவார்ன்ற பயத்தில் அழைச்சிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் விட்டுட்டுலாம் கூட போனார். இதுதான் நடக்கும் அகோரிகள் வாழ்க்கை வாழும் பொழுது. இதோடைய விபரீத விளைவு அடுத்த ஜென்மத்திலும் தொடரும். ஏன்னா எப்படியா இருந்தாலும் அவங்க யாரும் கடவுள்கிட்டலாம் போக முடியாது.
கடவுளை பார்க்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்களே கடவுளை பார்க்க முடியாது, அதெல்லாம் எவனும் பார்க்க முடியாது. நிறைய பேர் என்னமோ தெரிஞ்ச மாதிரியே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த இப்போ கூட ஒரு அம்மா வந்து என்னமோ ஆத்ம யோகினின்ட்டு ஒரு ஜோசியக்கார அம்மா சொல்லுது, கடவுளெல்லாம் யாருமே பார்க்க முடியாது. கடவுளை யாரும் பார்க்க முடியாதுன்றது உண்மை தான். அவர் ஒன்றும் கடவுளை பார்த்தேன்னு சொல்லலை, காளியை பார்த்தன்றார். காளி கடவுள் கிடையாது. அவர் சிவபெருமானை பார்த்ததாக சொன்ன உருவம் சிவபெருமானும் கிடையாது. சிவன் தான் கடவுள். அவரை யாரும் பார்க்க முடியாது தான். பார்க்க முடியாதது காரணம் ஆத்மாவை மாதிரியே கடவுளும் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புலி. ஆத்மாவையே பார்க்க முடியாது, அப்புறம் எப்படி கடவுளை பார்க்க முடியும்? ஸோ அந்த அர்த்தத்தில் தான் பார்க்க முடியாதே தவிர காளியை பார்க்க முடியும், அதெல்லாம் முடியாது. அவ 1000 சூரியனுக்கு சமம்ன்றவங்கெல்லாம் ராமகிருஷ்ணர் வரலாறு படித்ததே கிடையாது. ராமகிருஷ்ணர் பல தடவை காளியை பார்த்துருக்காருன்னா என்ன, இந்த மாதிரி காட்சி கிடச்சிருக்குது. அது மாதிரி காட்சி தான் இவருக்கும் கிடச்சிருக்குது. ஸோ அதை வந்து டிரான்ஸில் போகிறதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய பேருக்கு ஆகும். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கே வந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறான், சிவனை நினைச்சு கண்ணை திறந்து பார்க்குறான், பார்த்தா சிவபெருமான் கழுத்தில் பாம்போடு இருப்பார். அவர் ஆக்சுவலாக சிவன் கிடையாது, சங்கர் அவர். பட் பக்தியில் நம்ம சிவன் தான் நினச்சிட்டு இருக்கிறோம். லிங்கம் தான் உண்மையில் சிவனை குறிக்கக்கூடிய விஷயம். ஸோ அதை பற்றி நம்ம முந்தைய வீடியோலாம் பேசியிருக்கிறோம். ஸோ அப்போ அவர் கழுத்தில் பாம்பு போட்டு நீல கலர் உடம்போட ஒருத்தர் எதிர நின்னா எப்படி இருக்கும்? நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்து ரசிக்கலாம். எதிர உட்காந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? திக்குன்னு இருக்காது. அப்படியே ஷாக் ஆகிடுச்சான் அவனுக்கு. டக்குன்னு கண்ணை மூடிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தானோ. ஸோ அன்னையிலேருந்து கண்ணை மூடிட்டு அவன் தியானமே பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னான். நீங்கள் ஸ்ரத்தையோட காட்சி பார்க்குறதே ஒரு லட்சியமாக வைத்து பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு காட்சி கிடைக்கும். ஆனால் அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் உங்களுடைய பாவம் அழிஞ்சிட போகிறது கிடையாது, புண்ணிய கணக்கு ஏறிட போகிறது கிடையாது, உங்கள் நோய் குணமாகிட போகிறது கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு கடவுள் சொல்கிறார். அது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆசை, அதை நான் நிறைவேற்றுறேன் அவ்வளோதான் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அதை நிறைவேற்றுறது கடவுள் தான், சிவபெருமான் தான் இந்த காட்சி காட்டுற விஷயத்தை பண்ணுறார். கடவுளே ஒருத்தர் தான். மற்றபடி காளி மாதிரியோ ஆஞ்சநேயர் மாதிரி குரங்கு முகத்தோடவோ பிள்ளையார் மாதிரி யானை முகத்தோடவோ ராவணன் மாதிரி 10 தலையோடவோ யாருமே கிடையாது. இதெல்லாம் மனிதர்கள் உருவாக்கிய கதை தான், புராண கதைகள் எல்லாம். ஆனால் சிவன் நிஜமாக இருக்கிறார், அவர் ஒளிப்புள்ளியாக இருக்கிறார். அந்த ரகசியத்தையே கலியுகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு வந்து அவரே சொல்லும்போது தான் தெரியும். அது வரைக்கும் நமக்கு தெரியாமல் என்னென்னமோ அந்த லிங்கத்துக்கு எவ்வளோ அசிங்கமான அர்த்தத்தை எல்லாம் கொடுத்தோம் இல்லையா? அந்த சின்ன ஒளிப்புள்ளிக்கு பூஜை பண்ண முடியாதனால கொஞ்சம் பெருசாக சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணுறோம், அவ்வளவுதான். அதுலேயும் கீழ்ப்பகுதி வந்து அவர் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. நம்மளை மாதிரி தாயின் கர்ப்பத்தில் பிறக்கல, அதனால தான் அவருக்கு உடம்பு கிடையாது, அதனால தான் அவரை பார்க்க முடியல. ஸோ இன்னொருத்தர் உடலில் வருகிறார், அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். ஸோ அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்கறதுனால அந்த பிரம்மாவின் வாய் தான் சிவலிங்கத்துடைய கீழ்ப்பாதி. அதை கோமுகின்னு வாங்க, அபிஷேகம் பண்ண தண்ணி ஊற்றும் இல்லையா, கோமுகினாலே பசுவின் வாய் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒருவேளை வந்து கலையரசன் நான் சிவனை பார்த்தேன் காளியை பார்த்தேன் சொன்னதுனால ஐயோ இவன் நம்மளை விட சக்தி வாய்ந்தவன்னு மற்றவங்க நம்பிடக்கூடாதுன்றதுக்காக பிஸ்னஸ் காரணமாக அதெல்லாம் யாராலையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். அல்லது நிஜமாகவே அவங்களுக்கு இப்படி காட்சி கிடைக்கும்ன்ற விஷயம் கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதுக்காக அவங்க குறி சொல்கிறது அதெல்லாம் பொய்ன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த பொறாமை வந்து அவங்க பேரை அவங்களே கெடுத்துக்க வச்சுருக்குது, அதுதான் உண்மை. மற்றபடி இந்த மாதிரி காட்சி கிடைக்கிறது வந்து நிறைய பேருக்கு ஆகும், கிறிஸ்தவர்களுக்கே ஆகும். கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பேர் வந்து இயேசுவை பார்த்தேன், இயேசு கூட பேசிகிட்டு இருக்கிறேன்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய் சொல்கிறது கிடையாது, அவங்களுடைய பாவனைக்கு ஏற்ப அது நடக்கும். இன்னும் கேட்டிங்கன்னா, ஒரு முஸ்லீம் சகோதரி தர்காவில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது பழனி முருகன் தெரிகிறார் கோவணத்தோட. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது நம்ம முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், நமக்கு போய் இப்படி வந்திருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த ஞானம் கிடச்சி பக்காவாக ஆயிட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கடவுளுடைய திருவிளையாடல் தான். உங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்னு வெறித்தனமாக இருக்கும்போது உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக அந்த காட்சி காட்டுறார். இன்னும் கேட்டிங்கன்னா, ரொம்ப அன்பாக ஒருத்தரை நீங்கள் நேசிக்கிறீங்க, அது உங்கள் அம்மாவாக இருக்கலாம், கணவன் மனைவி இந்த மாதிரி இருக்கிறவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா உங்கள் மனசு அதையே நினச்சிட்டு இருக்குல்ல, உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காகவே பல நாள் தொடர்ந்து உங்களுக்கு கனவில் அவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. அது எந்த அளவுக்கு வருவாங்கன்னா, உங்களுக்கு அவங்க இறந்துட்டாங்கன்ற உணர்வே இருக்காது, அந்த மாதிரி உணர்வு வர்ற வரைக்கும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுவும் கடவுளுடைய கருணை தான், அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு சிலருக்கு நிஜத்திலேயே வருவாங்க, பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், பேசுகிற மாதிரி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் கேட்காது. ஸோ இதெல்லாம் வந்து கடவுளுடைய கருணையினால் நடக்குது. ஆனால் இதனால் நன்மை கிடையாது, ஏதோ கடவுள் வந்து உங்களை ஆஸ்வாசப்படுத்துறதுக்காக அதை பண்ணுறார், அவ்வளவுதான்.
ஏன்னா கடவுள் நேரடியாக வந்தால் யாருக்கும் தெரியாது, அதுதான் கொடுமை இல்லை. அவர் தான் இந்த காட்சி காட்டுறாரு, ஆனால் அவர் திடீர்னு நட்சத்திரம் மாதிரி உங்கள் முன்னாடி வந்தார்னு வச்சுங்களா, இது வரைக்கும் யாருமே கேள்விப்படாத விஷயம். கடவுள் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளியாக இருக்கிறாரு அப்படின்னு. சரி, கண்ணுக்கு தெரியாத மாதிரி நட்சத்திரம் மாதிரி வந்தால் கூட நீங்கள் கடவுள்னு எப்படி புரிஞ்சிக்க முடியும்? ஸோ அதனால தான் இப்போ கடவுள் வந்து அந்த ஞானத்தை கொடுக்குறார். எது கொடுக்குறாருன்னா, உங்களை ஆத்மானு உணர்ந்து சிவபரமாத்மாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, கடவுள் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார். இதை தான் பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்லுவோம். இந்த பூமி முதல் 2500 வருடம் சொர்க்கமாகவும் அடுத்த 2500 வருடம் நரகமாகவும் இருக்குது. இது காலச்சக்கரம், திரும்ப 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 இரவு பகல் மாதிரி நடக்கும். கலியுகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு, கடைசி 100 வருடம் சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ இப்போ மெயின் இந்த ஞானத்துடைய சாரமே உங்களை ஆத்மானு வந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் உடல்ன்ற உணர்வை மறப்பீங்க. பிறரையும் ஆத்மான்னு பார்க்கணும். ஏன்னா ஆத்மா தான் உண்மை. அதுதான் கண் வழியாக பேசுது, வாய் வழியாக கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, கை கால் மூலமாக எல்லா காரியத்தையும் வந்து அது போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, ஜடம், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போ அழிவற்ற ஆத்மாவை நான் என்று உணர்ந்து பிறரையும் அப்படி பாருங்கள். ஏன்னா இந்த பூமி சொர்க்கமாக கடவுள் 5000 வருடம் முன்பு படைக்கும்போது இயல்பாகவே எல்லோரும் ஆத்ம உணர்வில் தான் இருந்தாங்க. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, சதா ஆனந்தமாக உள்ளுக்குள்ளே இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம். அப்போ அவங்களுடைய கவனம் ஆத்மாவிலே இருக்கிறதுனால வெளி உலக விஷயத்தில் மயங்காது. அந்த அளவுக்கு ஆத்மாவுக்கு சக்தி இருக்கும், பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் முதல் 2500 வருடம். ஆனால் அது சொர்க்கம். ரொம்ப அழகானவர்கள் இருப்பாங்க, தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருக்கிற அளவுக்கு வசதியானவர்கள், அளவற்ற செல்வம் மிக்கவர்களாக இருப்பாங்க எல்லோருமே. ஆனால் 2500 வருடம் கழிச்சு என்ன ஆயிடுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மாவிலிருந்து கவனம் வெளி உலக விஷயத்துக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக மயங்க ஆரம்பிக்குது. அப்போ ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினச்சி புலனின்பத்துக்கு அடிமையாகிறோம். அப்போ தான் ஆத்மா சக்தியை இழக்குது. சக்தியை இழக்க இழக்க பார்த்திங்கன்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுர குணங்கள் வெளிப்படுது. சொர்க்கத்தில் இந்த குணங்களே இருக்காது. இப்படின்னா என்னன்னே தெரியாது. அப்போ எப்படி குழந்தை பிறக்கும்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவாள். இதுதான் யோக பலத்தினால குழந்தை பிறக்கிறதுன்னு சொல்கிறது. அப்படி பிறந்த முதல் குழந்தை தான் ஸ்ரீகிருஷ்ணர். அதனால தான் அவர் சிவனுக்கு ஈக்குவலாக, சிவன் கடவுளா விஷ்ணு கடவுளான்னு எவ்வளோ சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, சிவனுக்கு ஈக்குவலாக பரிசுத்தமாக அவர் இருப்பார். எப்படி அது சாத்தியம்னா, கலியுகத்தின் இறுதியில் கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறார்ல, ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் ஆத்மான்ற உணர்வில் நிலை பெற்று காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்திலேருந்து புத்தி விலகும், வெளி உலக கவர்ச்சியிலேருந்து புத்தி விலகும், ஆத்மாவிலே உங்களுடைய கவனம் குவியும். அப்போ என்னாகும், சொர்க்கத்தில் எப்படி அந்த ஆனந்தமும் அமைதியும் நிரந்தரமாக அனுபவம் செய்தோமோ அந்த நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக அடைய ஆரம்பிப்போம். அதுக்கு பேர் தான் உண்மையிலே 3வது கண்ணை திறத்தல். மற்றபடி ஏதாவது ஒரு சக்தி வந்துடுச்சு, குறி சொல்கிறோம், அந்த மாதிரி கலையரசன் அவர்கள் கூட சொன்னாங்க இல்லையா, அந்த குறி சொல்கிறதுனால அவர் 3rd ஐ ஓப்பன் ஆகிடுச்சின்னு நினச்சிக்கிட்டாரு. அது 3rd ஐ கிடையாது. அதேமாரி கண்ணை கட்டிக்கிட்டு ஒன்றத்தை படிக்கிறதுக்கு பேர் 3rd ஐ கிடையாது. 3rd ஐன்றது ஞானம்ங்கிற 3வது கண். அதுதான் கடவுள்கிட்ட இருக்குது. அதைத்தான் நமக்கு கொடுக்குறார். நீதான் சொர்க்கத்தில் தேவதையாக ஸ்ரீ நாராயணன் மாதிரி தேவதையாக இருந்த இப்போ சாதாரண மனிதனாகி இருக்கிற காரணம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழுந்த. அதுக்கு காரணம் உன்னை உடம்புன்னு நினச்சிட்டேன். இப்போ மீண்டும் உன்னை ஆத்மானு உணர்ந்து என் ஒருவனை சிவபெருமானை நினைவு செய்ய செய்ய ஆத்ம உணர்வில் நிலை பெற்று தனக்குள் ஆனந்தம் வரும். அந்த நிலை வரும்போது தான் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா சொர்க்கத்துக்கு நீங்கள் தயாராகிட்டீங்க, ஆனால் இப்போ இந்த பூமி நரகமாக இருக்குது. ஸோ அப்போ இதே பூமி தான் சொர்க்கமாக மாறப்போகுது. அப்போ இதை அழித்து தான் சொர்க்கமாக மாற்றணும். ஸோ அதுக்காக தான் உலக அழிவு நடக்குது. இந்த ஞானத்தை எடுத்தவர்கள் ஆத்ம உணர்வில் முயற்சி செய்து நிலைப்பவர்களுக்கு அந்த நேரம் எந்த விதமான துக்கமும் இருக்காது, உண்மையில் சந்தோஷம் இருக்கும். ஏன்னா உலக அழிவுக்கு பிறகு டக்குன்னு சொர்க்கம் வரும்னு அவங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம், அந்த நேரத்தில் சொர்க்கம் அவங்களுக்கு காட்சியாக கடவுள் காட்டுவார். ஸோ அந்த சந்தோஷத்தில் இருப்பாங்க. வெளியில் சுற்றி, அதாவது அதுக்கு முன்னாடி டெஸ்ட் பேப்பர்லாம் நடக்கும். தனக்கு பிரியமானவர்கள் தனக்கு முன்னாடி இறக்கிறது, கற்பழிக்கப்படுறது, இதெல்லாம் நடக்கும். ஆனாலும் சிவபெருமானை தவிர என்னுடையவர் யாரும் இல்லை, மற்றவர் எல்லோரும் சகோதர ஆத்மா தான் அப்படிங்கிற உணர்வில் நிலைச்சிருக்கும்போது, ஆத்ம உணர்வில் இருக்க அது வரும். அந்த நிலைக்கு வந்த பிறகு இந்த டெஸ்ட் பேப்பர்லலாம் நீங்கள் ஆடாமல் அசையாமல் இருக்கிறீங்களா பார்ப்பார். அதை வச்சு தான் உங்களுக்கு மார்க்கு. அந்த மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு பதவி சொர்க்கத்தில்.
ஸோ அப்போ உண்மையிலே இப்போ பண்ணுற முயற்சியின்படி தான் சொர்க்கத்தில் நீங்கள் ராஜாவாக பிறக்கிறீங்களா, பிரஜையாக பிறக்கிறீங்களா, வேலைக்காரனாக பிறக்கிறீங்களான்றதெல்லாம் நிச்சயிக்கப்படுது. அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெலாம் வாங்கிட்டு பக்காவான பிறகு உங்களுக்கு காட்சி கிடைக்க ஆரம்பிச்சிடும். பக்காவாக இருந்தால், பாஸ் ஆகி இருந்தால் சொர்க்கத்தின் காட்சி, சொர்க்கத்தில் நீங்கள் என்ன பதவி அடைவீங்கன்றது எல்லாமே தெரியும், ஆனந்தமாக இருப்பீங்க. இதில் நிறைய ஃபெயில் ஆகிறவங்களுக்கும் காட்சி கிடைக்கும். சொர்க்கத்தில் என்ன பதவி தாழ்ந்த பதவியாக இருக்கும், அப்போ உங்களுக்கு வந்து அது 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 ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். அதுதான் மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் இந்த ஞானத்தை எடுத்தவர்களுக்கு. ஞானத்தை எடுக்காதவர்கள் ஏற்கனவே வெளியிலேயே ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ காமத்தை வெல்றீங்க, ஆனால் எப்படி வெல்றோம்? காட்டுக்கு போகல, பிணத்தை சாப்பிடலை, பிணத்தோட காமத்தில் ஈடுபடலை, குடும்பத்திலே இருப்பீங்க, கணவன் மனைவி ஒன்றாக தான் இருப்பீங்க குடும்பத்தில். ஆனால் ஆத்மாவை பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த சரீர அவங்க ஆண் அவங்க பெண் அப்படின்றதே மறக்கிற அளவுக்கு ஆத்ம உணர்வுக்கு வந்துடுவீங்க. ஸோ இப்போ இது நீங்கள் இப்போ அவங்க அகோரிகள் பண்ணுறதோ வள்ளலார் போன்றவர்களாம் வந்து பெண்களை வந்து ரொம்ப அருவருப்பாக வர்ணிச்சிருப்பாங்க காமத்தை வெல்றதுக்காக. மலத்தோடு ஒப்பிட்டு இருப்பார் காமத்தை ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஆனால் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அந்த ஜென்மத்தில் வேணால் அவங்க அதிலிருந்து விலகி இருக்கலாம், ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஜெயிச்சா அவங்க ஏன் அந்த மாதிரி கற்பனை பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க? அடுத்த பிறவியில் கண்டிப்பாக விழுந்துருவாங்க. இப்போ விழற சாமியாரெல்லாம் ஒரு காலத்தில் அப்படி வைராக்கியமாக இருந்தவர்கள் தான் ஒரு ஜென்மத்தில், அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உண்மையிலே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் அவங்களுடைய அழகுக்கு முன்னாடி இப்போ இருக்கிறவங்களும் பிச்சைக்காரங்க மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால்தான் அந்த அசுரர்களாக காட்டுறாங்க இல்லையா புராண கதையில். எப்படி காட்டுவாங்க? வயிறு பெருசாக பல்லு நீட்டிக்கிட்டு பெண்கள் கூட ரொம்ப அகோரமாக அப்படி தானே காட்டுவாங்க. அது உண்மையில் நம்மை குறிக்கிறது, இப்போ கலியுகத்தில் இருப்பவர்களை குறிக்கிறது. தேவதைகள்ன்றது சொர்க்கத்தில், ஆனால் நம்மளே தான் அப்படி இருந்தோம், இப்போ இப்படி ஆயிட்டோம். அப்போ பாருங்கள், இந்த கலியுகத்தில் ரொம்ப அரக்கியை பார்த்தேன் உங்களால் காமத்தை அடக்க முடியல, மயங்குறீங்க அப்படின்னா சொர்க்கத்தில் உங்களை விட்டால் என்ன ஆகும்? அதனால்தான் அந்த மாதிரி காமத்தை வெல்லாதவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது. அதனால்தான் காமத்தை வெல்ல வைக்கிறார். ஆனால் எப்படி வெல்ல வைக்கிறார்? ஆத்மான்ற உணர்வில் இருந்து. இதன் மூலமாக என்ன ஆகுது? நீங்கள் சொர்க்கத்துக்கு வரீங்க. சொர்க்கத்தில் பயங்கர அழகானவர்கள் இருப்பாங்க, இருந்தாலும் ஆத்மாவில் உங்களுடைய கவனம் இருக்கிறதுனால நிரந்தரமாக ஆனந்தம் இருக்கும். காமத்தில் நீங்கள் ஒன்ஸ் அந்த காமம் சார்ந்த ஒரு உறவு வந்துருச்சுனாலே துக்கம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு புரிஞ்சுக்கோங்க. அது எப்பயுமே சொர்க்கத்தில் 2500 வருடம் துக்கம் கிடையாது. எப்போ அடுத்த 2500 வருடத்தில் காமத்தில் விழ ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் கடவுளே மனிதன் தேடி மதத்தை உருவாக்குறான். ஏன்னா அப்போ தான் அவனுக்கு துக்கம் வருது. துக்கம் வரும்போது தான் கடவுளை தேடுறான். ஸோ முதல்ல சிவனை தான் தேடி சிவனுக்கு தான் கோயில் கட்டுறாங்க. குஜராத்தில் உள்ள சோமநாதர் ஆலயம் தான் உலகத்திலே கட்டப்பட்ட முதல் கோயிலே. சிவனுக்குன்னு இல்லை, முதல் கோயிலே அதுதான். ஸோ அதுக்கப்புறம் தேவதைகளுக்கெல்லாம் கோயில் கட்டுறாங்க. இன்றைக்கி சாமியாரை வழிபடுறாங்க, கங்கை தண்ணியை வழிபடுறாங்க, கல் மண் எல்லாத்துலேயும் கடவுள் இருக்கான்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு அதை பெருமையாக வேறு சொல்லிக்கிறாங்க. இந்து மதத்தின் பெருமைன்னு. கடவுள் ஒருவர் தான், சிவபெருமான். இவரைத்தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் பாரதத்தில் வருகிறார். ஆனால் இந்த பாரதத்தில் தான் இவ்வளோ பெரிய கொடுமையெல்லாம் நடக்குது. பல வழி உருவாக்கி விட்டாங்க. யோசிச்சு பாருங்கள். இது காட்டுக்கு போகிறாங்கல்ல, காட்டுக்கு போய் சன்னியாசியாக இருந்தாலும் சரி அல்லது அகோரிகளாக பிணத்தை தின்னுட்டு இருந்தாலும் சரி, குடும்பம் வேண்டான்ட்டு இவங்க போகிறாங்க, எதுவுமே வேண்டான்ட்டு போகிறாங்க. அப்போ இவங்க சொர்க்கத்தை பற்றியெல்லாம் நினைக்கவும் அதை சொல்லிக் கொடுக்கவும் அவங்களுக்கு ஆள் இல்லை. காட்டுக்கு போனால் யார் போய் சொல்லிக் கொடுப்பா? அப்போ இந்த ஞானத்தை அவங்க எடுக்கிறதும் இல்லை. அந்த சொர்க்கம் வேணும், அதற்காக நான் அனைத்தையும் இழக்கிறேன்ற ஒரு லட்சியத்தோடவும் பண்ணுறதில்ல. அவங்க குருமார்கள் என்ன பண்ணுறாங்க அப்படியே பண்ணுறேன். கலையரசன் அவர்கள் அப்படி தானே சொன்னாங்க, என்னுடைய குருமார் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, என்னுடைய குருமார் இப்படிலாம் பண்ணார், அதை நான் ஃபாலோ பண்ணுறேன்ற. இதில் சிவபெருமானையும் சேர்த்து சொன்னார். அதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்தோம். சிவனுக்கு உடம்பே கிடையாது, உண்மையில் ஆத்மாக்களாகிய நாம தான் பார்வதி தேவிகள். ஸோ காமத்தை வெல்வதற்காக சிவனை கணவனாக நினைக்கும் போது நம்ம அவரை பரிசுத்தமாக தான் நினைப்போம், ஏன்னா அவருக்கு உடல் கிடையாது. ஸோ தானாகவே உங்களுக்கு ஆத்ம உணர்வும் வரும். அவர் யாரை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களோ நீங்களும் அதுதான்றதும் உங்களுக்கு ஈஸியாக பதிய ஆரம்பிக்கும். இது ஆத்ம ரீதியான திருமணம் கடவுளோடு இருக்கிறது. இது எதுக்காகனா தூய்மையின் சக்தியை நிரப்புறதுக்காக, காமத்தை வெல்வதற்காக. ஸோ ஆனால் புராண கதைகளில் உடல் கொண்டவராக சிவனை காட்டினதுனால நம்மளுடைய புத்தி வந்து தவறாக நினைக்குது. ஆனால் அது அவர் சொன்னது வந்து அந்த விஷயம் வந்து தப்பு. ஸோ மற்றபடி மலைக்கா மாதிரி காளியை வழிபடுறவங்களோ, ரஜினி அம்மா மாதிரி குறி சொல்கிறவங்களோ,
கலையரசன் மாதிரி அகோரிகளோ காமத்தில் விழலாமா அப்படின்னா தாராளமாக விழலாம். ஏன் தெரியுமா? அவங்க தான் சொர்க்கத்துக்கே வரப்போகிறது கிடையாது இல்லையா? கடவுளுடைய ஞானத்தை கேட்டால் தான் சொர்க்கத்துக்கே வர முடியும். ஸோ கடவுளுடைய ஞானத்தை கேட்டவர்கள் தான் காமத்தை வெல்லணும். காமத்தை வென்றால் தான் சொர்க்கத்திற்கு வர முடியும். மற்றபடி அகோரிகளாலெல்லாம் காமத்தை வெல்ல முடியாது. பிணத்தை சாப்பிட்றதுனாலையோ அது அவங்களுடைய லட்சியமாக தான் வைக்கிறாங்க. ஆனால் அது பிற்காலத்தில் அந்த நான் பார்த்த அந்த சகோதரன் மனநிலை மருத்துவமனையில் பார்த்த அந்த சகோதரருக்கு வந்து கல்யாணம் ஆகலை. ஸோ அதனால் சாப்பாட்டில் அந்த நான்வெஜ் திடீர்னு பார்த்தா போன மாதிரி அந்த நாத்தம் அடிக்குதுன்னு சொன்னார். அதோடைய விபரீத விளைவு தெரியுது. முன் ஜென்மத்தில் அவர் அகோரியாக இருந்திருக்கிறாரு. இப்போ டக்குன்னு அது ட்ரிகர் ஆகிடுச்சு. இந்த கறி சாப்பிட்ட உடனே அந்த கறி ஞாபகம் வந்துடுச்சுன்ட்டு. திருமணம் பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கும் இன்னும் என்னென்ன எஃபெக்டெல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக நீக்ரோஃபைல்ஸே கூட முன்ஜென்மத்தில் அகோரிகளாக இருந்திருக்கலாம். அவங்களுக்கு வந்து பிணத்தோட உடலுறவு வைக்க பிடிக்கும். ஹோமோசெக்ஷுவல்ஸாகவும் அவங்க இருப்பாங்க. கூப்பிட்டுட்டு வந்து வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்டாக பழகிற மாதிரி பழகி காமத்தில் ஈடுபட சொல்லுவாங்க. இல்லைனானே சரி பரவாயில்ல அப்படியே தூங்குன்னு சொல்லிட்டு தூக்கத்தில் மாத்திரை தூக்க மாத்திரை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கலந்து கொடுத்துட்டு இறந்தவொடனே அதாவது நல்ல மயக்கத்தில் இருக்கும்போது அவனை அடித்து கொன்று அதுக்கப்புறம் அவங்க காமத்தில் ஈடுபட்டு இதை விட கொடுமை என்னென்னா அதை சாப்பிடவும் செய்வாங்க. இதை நான் வந்து ஏற்கனவே ஒரு 2 வருஷம் முன்னாடி இதை பற்றி வீடியோ போட்டிருக்கிறோம். வெளிநாட்டில் இப்படி நடந்தது. ஃபேமஸான ஒருத்தர், எனக்கு இப்போ பேர் ஞாபகம் இல்லை. அவர் அப்படி தான் பண்ணுவார். அவங்க வீட்டில் நிறைய இந்த மாதிரி அந்த எலும்பு குண்டெல்லாம் வேறு பத்திரமா வச்சுருப்பார். தலை இது மட்டும், மற்றதெல்லாம் சாப்பிட்ருவார். ஏன் சாப்பிட்றாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க என்னில் ஒருவராக ஆன மாதிரி இருக்கும், எனக்கு ஒரு தைரியம் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக அகோரிகளாக இருந்ததுடைய விளைவு தான் இதெல்லாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நீங்கள் எப்பயும் இந்தியாவில் பிறக்க போகிறது கிடையாது, எப்போவுமே இந்து மதத்துலேயும் பிறக்க போகிறது கிடையாது. ஸோ அப்போ வேறு ஒரு இடத்தில் பிறக்கும்போது அது எவ்வளோ பெரிய கிரிமினலாக உங்களை மாற்றுது இல்லையா? இங்கே இந்தியாவில் வந்து நீங்கள் பிணத்தை சாப்பிட்றது வந்து தப்பாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வெளிநாடுகளில் வந்து பிணத்தை சாப்பிட்றது தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அங்கே மேபி சட்ட ரீதியாக தண்டனை கூட கிடைக்கலாம். அது இல்லாமல் அங்கே நீங்கள் கொலை பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா அது உங்களுக்கு அந்த ருசி அடுத்த ஜென்மத்தில் அது தூண்ட ஆரம்பிச்சிடும். ஒன்று நான் சொன்ன மனநலம் பாதிக்கப்பட்ட சகோதரர் மாதிரி எதுவுமே சாப்பிடாமல் தள்ளுறது. இன்னொன்று அந்த பிணத்தை மனித கறியை சாப்பிட்றதுக்கு அலையிறது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா சைக்கோவாகிடுவாங்க. இதையா கடவுள் சொல்லி கொடுக்குறார்? கடவுள் உங்களை உலகத்துக்கு, அதாவது சுத்தமான உலகம், அங்கே புலி சிங்கம் கூட இன்னொரு விலங்கை சாப்பிடாது, தாவரத்தை தான் சாப்பிடும். இது பைபிள் குரான்லேயே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட உலகத்தை படைத்த கடவுள் மனிதனை கறி சாப்பிட சொல்லுவாரா? யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் மனிதர்கள் உருவாக்கிய வழி பக்தியில். இங்கே கடா வெட்டுறது மற்ற மதங்கள்லையும் அதே தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இதெல்லாம் மனிதர்கள் உருவாக்கிய வழி, அதுக்கு பேர் தான் பக்தி. கடவுளே நேரடியாக வந்து கொடுக்கறது தான் ஞானம். ஸோ அப்போ நீங்கள் காமத்தை வெல்லணும்னா ஆத்மா உணர்வில் இருந்தால் தான் காமத்தை வெல்ல முடியும். அடுத்தது கடவுள் சொல்கிறார், மாமிச உணவு சாப்பிடக்கூடாது, பூண்டு வெங்காயம் சாப்பிடக்கூடாது, முக்கியமாக வெளியில் சாப்பிடாதீர்கள், நீங்களே சமைத்த உணவை சாப்பிடுங்கள். அல்லது இந்த ஞானத்தை எடுத்தவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் அவங்க சமைத்த உணவை மட்டும் சாப்பிடலாம். மற்ற வெளியில் யாரும் சமைத்த உணவும் சாப்பிடக்கூடாது. இவ்வளோ ஸ்ட்ரிக்டான நியமம் இருக்குது. ஏன்னா இறைவனுடைய நினைவில் நீங்கள் சமைக்கிறீங்க. வெளியில் இருக்கிற இறைவன் நினைவில் சமைக்கிறான். கடவுளை கும்பிட்றவங்க மட்டும் இல்லையா? அதாவது கடவுளை கரெக்டாக நட்சத்திரம் மாதிரி நினைக்கும்போது தான் உங்களுடைய ஆத்மா பாவம் அழியும், ஆத்மா அமைதி பெற்று அந்த அமைதியின் அதிர்வலைகள் பரவும். வெளியில் பக்தி இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? பக்தி பாட்டை போட்டுட்டு சமைப்பான். ஸோ இங்கே அதுவும் கிடையாது. இங்கே கடவுள் அமைதியை போதிக்கிறார். அமைதியாக உடலை விட்டு உயிர் பிரிந்து மேலே போகணும், அதுதான் முக்தி. பக்தியில் ஃபுல்லாக டான்ஸு பாட்டு கேட்குறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் எந்த விதமான பயனும் கிடையாது அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ கடவுள் தினம் தினம் ஞானம் கொடுக்குறார். ஏன்னா ஒரு வீடியோவிலே மாறிட மாட்டோம் இல்லையா? பிடிச்சிருக்கலாம், பட் அந்த காமத்தை வெல்லக்கூடிய சக்தி வந்து தினம் தினம் இறைவன் அந்த ஞானத்தில் எச்சரிக்கை கொடுக்க தான் கொஞ்சமாக, அதாவது உடல் ரீதியாக நீங்கள் வெளில வந்துடுவீங்க. பட் மனம் இருக்குது இல்லையா? மனம் அந்த சலனம் கூட ஆகாமல் இருக்கணும். ஸோ ஏன்னா கடைசி நேரத்தில் போக போக உலகம் ரொம்ப மோசமாக இருக்கும். ஒருத்தர் உடம்புல 50-60 ஆத்மா இருக்கும். அப்போ என்னென்ன நடக்கும்ன்றதே உங்கள் கற்பனைக்கே எட்டாது. ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களா. ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி திடீர்னு ஏந்திரிச்சு டமால்னு நைட்டியை வந்து கழட்டுறாங்க.
பக்கத்தில் அவங்க பையன் இருக்கிறான், பல்லீர்னு அரைகிறான். ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது, ஒரு ஆத்மாவோ பல ஆத்மாவோ தெரியல. ஸோ அரைஞ்சி மறுபடியும் ட்ரெஸ்ஸை போட்டு இட்டு போகிறான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஆத்மாவுக்கே நடக்குதுன்னா கடைசி நேரத்தில் என்னென்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ வந்து மனிதன் எப்படியெல்லாம் பைத்தியக்காரனாகி பாவம் செய்து அதற்கு கொடூரமான தண்டனையில் சிக்குவான்றது கற்பனைக்கு எட்டாதுன்றார் கடவுள். இது பைபிளில் வந்து ஒரு வார்த்தை இருக்கும். கடைசி நேரம் எப்படி இருக்குன்னா, பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோ, கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ அப்படின்ற 2 வார்த்தையோடு முடிச்சிருப்பார். ஸோ உங்கள் கற்பனை எப்படி வேணாலும் ஓட விடுங்க, என்னென்னலாம் இருந்தால் அது ஐயோவாக இருக்கும்ன்ட்டு. இப்போ இந்த குழந்தை பாண்டிச்சேரி சிறுமி கற்பழிப்பு சம்பவம் இப்போ திருப்பூரில் அது மாதிரி நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. நிறைய இல்லை, இவ்வளோ சிசிடிவி கேமரா, இவ்வளோ டெக்னாலஜி இருக்கிற உலகத்திலே இவ்வளோ நடக்குதுன்னா கடைசி நேரத்தில் அணுகுண்டெல்லாம் போட்டாங்கன்னா பாம் போட்ட பிறகு கரண்ட் இருக்காது, டெக்னாலஜி இருக்காது, எதுவுமே இருக்காது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஏன்னா இயற்கை சீற்றம் எல்லாமே அட் அ டைமில் வந்து தாக்கும், அங்கங்கே குட்டி குட்டி தீவாக இருக்கும். அப்போ தான் உண்மையான தண்டனைனா என்னன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. இது நரகன்றதை அப்போ தான் நிறைய பேர் உணரவே ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இப்போ ஏதோ ஒரு போதையில் இருக்கிறாங்க, காமத்தின் போதை, கஞ்சாவின் போதை, மொபைல் போதை, டிவி போதை, இதெல்லாம் கட் பண்ணிட்டா தெரிஞ்சிடும். ஒரு நாள் டிவி பார்க்கல, செல்லு பார்க்கலன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குதுன்றாங்க. தனியாக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிப்பாங்க, அது வேறு விஷயம். எதுவுமே இல்லாமல் தனியாக இருந்து பாருங்களாம், அப்போ உங்களுக்கு தெரியும் உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ விஷம் இருக்குதோ அதெல்லாம் வர ஆரம்பிக்கும் மைண்டுக்குள்ளே. ஸோ இதெல்லாம் இறைவனின் நினைவில் இருந்து இப்போவே அழிச்சிட்டா கடைசியில் சேஃபாகிறது மட்டும் இல்லாமல் சொர்க்கத்தில் போய் மிக உயர்ந்த பதவி அடைவோம். அலட்சியமாக இருந்தால் இது வரைக்கும் செய்த பாவத்திற்கான தண்டனை ஆல்ரெடி அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம், போக போக அது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் கடைசி நேரத்தில் ஒன்றுமே முடியாமல் சாகும்போது சங்கரான்னு கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? ஸோ அதனால் தயவு செய்து இறைவன் கொடுக்குற ஞானம் முற்றிலும் இலவசமாக அனைத்து பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையங்கள்லையும் முரளி அப்படின்னு போதிக்கப்படுது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் அதை பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.